ஒரு குழம்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 வரமிளகாயை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, அடுத்து நறுக்கிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்து சேர்த்து செய்யுங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்களும் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசு பெருசான்னு. பொடி பொடியாக கட் பண்ணிட வேண்டாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு, வெங்காயம் அந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை தக்காளி தான் இது, வதக்கியெல்லாம் அரைக்கணும்னு இல்லை, சும்மா அப்படியே அரைச்சி சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இது பெங்களூர் தக்காளி, அதனால் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பச்சையாக அரைச்சி சேர்த்தனால ஒரு 2 நிமிஷம் நார்மல் நெருப்புலேயே வச்சு கிளறுங்க, அதோட வாசனை போகணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி இல்லைன்னா தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த புளியை எடுத்துட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. குழம்பு வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அப்போ தான் காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் தட்டு நிறைய சாதம் போட்டால் கூட நம்ம ஒரு அரை கரண்டி குழம்பு ஊற்றினா போதும், பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு சாப்பாடு நல்லா இழுத்து கொடுக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், காரஞ்சாரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.